இன்றைக்கி நான் பட்டுக்கோட்டையில் ஒரு திருமண நிகழ்வுக்காண்டி வந்திருக்கேன். இந்த நகருக்கு வந்திருக்கும் போது மொழிப்போர் தியாகி மாத்திரம் சொல்ல முடியாது. திராவிட இயக்க தூண்கள் அவர் ஒருத்தர் அழகிரி ஐயாவுடைய அவர் நினைவாக இன்றைக்கி அவருடைய திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவிச்சுட்டு போகணுங்கிறதா என்னுடைய இதாக இருந்தது. அதனால தான் இங்கே வந்தேன். 2026 தேர்தல் கூட்டணி தொடரும் வேறு மாற்றம் கிடையாது. அதில் இன்றைக்கி இந்தியா கூட்டணியில் இருக்கிற அனைத்து இயக்கங்களும் இந்த ஒருமித்த சிந்தனையில் அவங்க பயணிச்சுட்டு இருக்கிறோம். நாங்கள் அந்த கூட்டணியில் மாற்றம் வராது தான் என்னுடைய நிலைப்பாடு. அது நீங்கள் தேர்தல் நேரங்களில் அது முடிவெடுக்க வேண்டியது எங்களுடைய இயக்க தலைமை. நான் முதன்மை செயலாளர் இருந்தாலுமே எத்தனை சீட்டுங்கிறது கூட்டணி நம்ம இயக்க தலைமை, அவங்களுடைய இயக்க தலைவர், இயக்க தந்தை பொதுச்செயலாளர் தலைவர் வைகோ, அவைத்தலைவர், பொருளாளர், துணை பொதுச்செயலாளர்கள், பொதுக்குழு நிர்வாகிகள், இவங்க தான் முடிவெடுப்பாங்க. நீங்கள் ஒரு முதன்மை செயலரை கேட்டீங்கன்னா என்னுடைய இது பொறுத்த வரைக்கும் குறைஞ்சபட்சம் எனக்கு இவ்வளோ வேணும்னு சொல்லி நினைக்கலாம். பட் நான் இந்த ஒரு பேட்டியில் அதுக்கு சொல்ல முடியாது. நான் சொல்ல முடியாது. தேர்தலுக்கு இனி ஒரு 10 மாதம் இருக்கிறதுனால இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் எங்களுடைய பங்களிப்பு ஒரு நல்ல ஒரு வலுவாக இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கு நாங்கள் வருகின்ற இந்த மாதம் 22ஆம் தேதி பொதுக்குழு நாங்கள் கூட்டியிருக்கிறோம். அதை பொதுக்குழுவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சட்டமன்ற தேர்தலில் என்னென்ன யுக்திகளை கையாள போடுறோம், அதே நேரத்தில் எங்களால் அந்த கூட்டணிக்கு ஒரு பலத்தை கொடுக்குற அளவுக்கு, வலுவை கொடுக்குற அளவுக்கு எங்களுடைய வேலைகள் எப்படி இருக்கணும், மாவட்டந்தோறும் எங்கள் நிர்வாகிகள் என்ன மாதிரி செயல்படணும், அதுவே குறிப்பாக சில இடங்களில் பொறுத்த வரைக்கும் மதிமுக வலுவாக இருக்கிற சில பகுதிகளில் கூடுதல் அதுக்கு வலு சேர்க்குற மாதிரி என்ன மாதிரி பணிகள் நம்ம செய்யணும், அதுக்குண்டான விவாதம் பொதுக்குழுவில் நடக்கும். எங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எண்ணிக்கைங்கிறத பொறுத்த வரைக்கும் நம்ம அந்த கூட்டணிக்கு என்னத்தை கொண்டு வருங்கிறதா, நம்மளால் கூட்டணிக்கு என்ன லாபங்கிற பார்க்கும்போது அந்த அளவுக்கு நம்ம அடுத்து இனி ஒரு 7-8 மாதத்தில் அந்த மாதிரி நம்ம செயல்பாடு இருக்கும்போது கண்டிப்பாக கூட்டணி தலைமைகள் சரி, பட் கூட்டணி பிற இயக்கங்களை பொறுத்த வரைக்கும் மதிமுக ஒரு இன்றியமையாத நம்மளுடைய கூட்டணிக்கு இன்றியமையாதது. அவங்களுடைய பங்களிப்பு கண்டிப்பாக தேவை. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.